நம்மளுடைய ஜிம்முக்கு புதிதாக 2 கங்குவா வந்திருக்கானுங்க. அவங்க எப்படி இருக்காங்க பார்க்கலாம். அவங்க வந்து இன்னும் ஒரு ஒரு சில தினத்தில வந்து நம்ம ஜிம்முக்கு வந்து வந்துருவானுங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அவங்களுடைய அவங்களுடைய உருவ அமைப்பு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டாங்க. பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அவங்க நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவனுங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறமும் நம்மளுடைய ஜிம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த கங்குவா எப்படி இருக்காங்க அப்படின்னு. இவங்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. தூக்க முடியாமல் தான் தூக்குற மாதிரி தெரியுது. அவங்களே ஒரு மூடையில் போட்டு கட்டி வச்சுருக்கானுங்க பாருங்கள். எந்த மாதிரி கட்டியிருக்கானுங்க, இவங்க எப்படி இருக்கானுங்கன்னே நமக்கு தெரில. அங்கே பாருங்கள் எப்படி பனிக்குட்டி கட்டி வந்தாரு. இவங்களை எப்படி கட்டி பார்சல் பண்ணி நமக்கு அனுப்ப போகிறாங்கன்னு தெரில. நம்ம அதை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க நமக்கு. அவங்கள நம்ம பார்த்துடலாம் எப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இவங்க எந்த மாதிரி இருப்பாங்க பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய மாணவர்களின் எதிர்பார்ப்புக்கு என்னங்க, இந்த கங்குவா 2 பேருமே நம்ம இடத்துக்கு வரப்போகிறானுங்க இன்னும் சில தினத்தில் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். கங்குவா இப்போ வரப்போகிறாங்க. வெளியில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியான இது நாட்டை எடுத்தாச்சு. அந்த உள்ளே இருக்கானுங்க 2 பேர் ஒளிஞ்சிட்டு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்கானுங்கன்னு. பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கானுங்க போல். கங்குவா கருப்பாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கருப்பாக தான் இருக்கானுங்க. இங்கே கங்குவா வெளியில் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அவங்களால அந்த கங்குவா வந்து வெளியில் வர முடியல. அவ்வளோ வெயிட்டாக இருக்கானுங்க அந்த கங்குவா. வெளியில் வரானுங்க இப்போ தான். சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்களா, பிளாக் கலராக. அவங்க பாருங்கள் எப்படி இருக்கானுங்கன்னு. கங்குவா சூப்பராக இருக்கானுங்களா. இந்த கங்குவாவை தான் இனிமேல் நாம் யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். கை காலில் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல முதல் விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். பொருள் வந்து கங்குவா வந்து வாங்கி வந்துட்டானுங்க. அதை பயன்படுத்தி அதோடைய பலனை அடைய போகிறது நீங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி இந்த கங்குவாவை யூஸ் பண்ணி நீங்கள் மசிலை வளர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை கங்குவா காலில் போட்டு அடிபட்டுக்கிட்டாலும் சரி, அது உங்களுடைய சொந்த விஷயம். அதில் வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த கங்குவா எவ்வளோ எடை இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரில. காட்டுறாங்களான்னு தெரில, பார்ப்போம். பார்க்கலாம். சும்மா தான் அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க. இந்த ஏதோ போட்டிருக்காங்க, சரியாக தெரில. அப்படியே பார்க்குறாங்க, தொட்டு பார்க்குறாங்க. நமக்கு என்ன தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ நம்பர் தெரியுது, 2.5 மாதிரி தெரியுது. 2.5ல் கங்குவா வந்து எப்படின்னு இருக்காங்க தெரில, பார்த்துடலாம். கொஞ்சம் இப்போ ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, நல்லது. அப்படியே ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக பார்த்தோம்னா அது 25 நடுவில் பாயிண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். 25K அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த கங்குவாவுக்கு. நம்ம வந்து இந்த கங்குவா வந்து 25 கிலோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கத்துக்கு 25 கிலோ, 2 பக்கத்துக்கு சேர்த்து 50 கிலோ இந்த கங்குவா. ஸோ இவங்களை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல். ஐயோ, தூக்க முடியல, கஷ்டப்படுறாங்க பாருங்கள் தூக்குறதுக்கு. ஓகே, நம்ம இந்த கங்குவாவை இனிமேல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வந்துட்டாங்க அப்படின்னா வரப்போகிறாங்க வெகு விரைவில். நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இந்த 2 பேருமே. ஓகே நண்பர்களே, மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.